நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு ரேஷன் கார்டு மூலமாக பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு, நிவாரணத் தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அளித்து வருகிறது. இதனால் ரேஷன் கார்டுகளை பொதுமக்கள் கட்டாயமாக அப்டேட் செய்ய வேண்டும். அதாவது ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல் போன்றவற்றை செய்தால் மட்டுமே அடுத்தடுத்த நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கு சரியாக கிடைக்கும். இந்நிலையில் ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்யும் விதமாக வரக்கூடிய ஜனவரி 20 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமின் மூலமாக ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்து கொள்ளும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் பொருட்கள் பெறுவது, உதவித்தொகை போன்றவற்றில் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் அதை கேட்டு பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் ரேஷன் கார்டுகளில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மக்கள் குறைதீர் முகாமானது வரக்கூடிய ஜனவரி 20 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடக்கிறதுக்கு இருக்கு. இது எங்க நடக்கிறதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்கள்ல நடைபெறத்துக்கு இருக்கு. ஸோ இந்த குறை தீர்ப்பு முகாமை பயன்படுத்தி ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உரிமை தொகை பெறுறது அல்லது வேறு ஏதாவது நிவாரண தொகை பெறுறது போன்றவற்றில் ஏதாவது புகார்கள் இருந்துச்சுன்னா அதையும் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.